குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் லவ் லாரன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் TN10 SSLC மேக்ஸ் பேப்பர் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி டைம் 1:15 ஆயிடுச்சு, பெல் அடிச்சிருச்சு. ஸோ எனக்கு பின்னாடி இருக்கிற ஸ்கூல் வந்து என்னன்னா ராஜமுத்தையா மேல்நிலைப்பள்ளி. ஸோ அந்த ஸ்கூலில் வந்து லாஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு கிளாஸ் எடுத்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிட்டு எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ காலையில் கிளாஸ் போகும்போது 6 o'clock நான் என்ன சொன்னேன், நீங்கள் நல்லா எழுதுங்க, நல்லா எழுதுனீங்கன்னா நான் வந்து உங்களை பார்க்க வரேன் அப்படின்னேன். அவங்க கடைசியாக போகும்போது என்ன கேட்டாங்க, சார் வருவீங்கள அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்கள போய் மீட் பண்ணி இன்னைக்கு அவங்க எப்படி பேப்பர் எழுதியிருக்காங்க, எந்த மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, 2 மார்க் ஈஸியாக வந்திருக்கா, 5 மார்க் ஈஸியா இல்லை 8 மார்க் ஈஸியா, கிராஃப் ஜாமெட்ரி ஒழுங்காக போட்டாங்களா, அட்லீஸ்ட் பாஸ் ஆனாங்களா இல்லையான்றதை ஒரு விலாக் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் பசங்க எக்ஸாம் எழுதிட்டு கீழே வந்து சத்துணவில் போயிட்டு முட்டை வச்சு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சார் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருப்போம், நீங்கள் டேரெக்டாக உள்ளே வந்துருங்க அப்படின்னாங்க. ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ அவங்க எப்படி எழுதியிருக்காங்க அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் பேப்பர் எப்படி இருந்திருக்கு, ஸோ இந்த ஸ்கூலில் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் எழுதியிருக்காங்கன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் ஸ்டே டியூன், வாட்ச் பண்ணுங்கள். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டு பசங்களாம் வந்துட்டு இருக்காங்க. நம்ம பசங்க எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு சத்துணவு சாப்பாடு இருக்கும். ஸோ அந்த சாப்பாடு சாப்பிட்டு தான் வருவாங்க. ஸோ அது வரையும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம், சரியா? சிரிப்பா இருக்குண்ணா. சார் எங்கள் ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்கள ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். நீங்கள் வாட்ச் பண்ணினா எக்ஸாம் முடிச்சாங்க. எல்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட் தான், கேளுங்க பாருங்க. வாங்க என்ன பண்ணீங்க? அப்படியா ஐயா? சரியா பண்ணிடலாம். என்ன ஈஸியாக இருந்துச்சா பேப்பரு? என்ன கேட்டாங்க? சரி 2 மார்க் ஃபர்ஸ்ட் எழுதினீங்களா? செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து எழுதினீங்களா? லோவஸ்ட் ஃபார்ம் எழுதினீங்களா? ஃபிஃப்த்து எல்லாமே எழுதினீங்களா? அது அப்படியே டிவி ராவ் ஸ்கூல். அப்படி எங்க சார் வெளில போகலாமா? வெளில போயிடலாம். ஆனால் இவங்க ஃபர்ஸ்ட் சத்துணவு சாப்பாடு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டீங்களா? 1:15 முடிச்சிட்டாங்களா அதுக்குள்ள? சரி சார், தேங்க்யூ ஸோ மச், சாரி ஃபார் இன்டர்ப்ரஷன். ஒரு 2 minutes சார் கேட்டுட்டு அப்படியே போயிடுறேன். வெளில போயிடலாமா? சரி அப்படியா? சரி சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ கொஞ்சம் வெளில போய் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா இல்லைங்களா பேப்பர்? சரி என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் 2 மார்க் நல்லா இல்லைங்களா? செகண்ட் ரிலேஷன் போட்டீங்களா? தேர்டு, ஃபோர்த்து ஃபுல்லா எழுதிட்டீங்களா? ஃபோர்த்து 21 மேட்ரிசஸ் கரெக்டா போட்டீங்களா? தீஞ்சு விட்டீங்களா பேப்பரை? ஸ்லோப்பு சரி 5 மார்க்கு 1.1 ஃபாக் கரெக்டா பண்ணீங்களா? அந்த 300 600 3 + 3 + double 3 சரி AB transpose B transpose A transpose show that என்ன கேட்டிருக்காங்க? ஆங்கிள் பைசெக்டர் தியரம் யார் கருத்தின் பரப்பளவு. சரி வேற அப்படியே விட்டீங்கன்னா விட்டோம் 14 ஒரே கமல் சார் என்ன கேட்டிருக்காங்க? ஓகே இது ஃபார்முலா 1/α² and 1/β². வடிவத்து முக்கோணம் போட்டீங்களா? என்ன போட்டீங்க? கிராஃப் நல்லா இல்லைங்களா? ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மீட் பண்ணலாம்.